ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போகிறோம். இந்த மாங்காவுடைய பேர் ஃப்ரம் காப்ளின் டு காப்ளின் காட். ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனா சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபாலோலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? ஹீரோ காப்ளின் படையோடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கிராஃப் மேனை தேடி போயிருப்பான். கான் டிசப்பியர் ஆனதுனால யார் யாருக்கெல்லாம் தெரியும் கேட்டு டிராகன் மாதிரிட்டு கேட்கலான்னு வந்திருப்பான். டிராகன் இருக்கிற இடத்துக்கும் வந்திருப்பான். ஹீரோவுடைய பொண்ணு டிராகனுமே ஹீரோ ஹீரோ டிராகன் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லேயே உங்கள் அம்மாவை மாரி இருக்க கோவத்தில் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் இல்லை மூடிட்டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனுமே ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருக்கோம். நம்ம ஹீரோ இப்போ எங்கே வந்திருக்கான்னா தி ரூட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு ட்ரீ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான். ஸோ ஹீரோ அங்கே இருந்தது எரிமலை கோயம்பாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஹீரோவுடைய பொண்ணு கூட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாமே பச்சை பசேன்னு இருக்கும், மரம்லாம் வளர்ந்துருக்கும், வித்தியாசமாக மாறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போதே, அம்மா நான் இங்கே வந்துட்டேன், இவன் யாருன்னு தெரில, என்னுடைய அப்பான்னு சொல்கிறான், என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி டிராகனும் அங்கே சொல்லிட்டு போகும்போது ஹீரோ டிராகன் மதரை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா டிராகன் மாதருடைய தலை அந்த வேர்ல்டு ட்ரீ இணைஞ்சிருக்கும். நீ கடைசியாக இங்கே வந்துட்டியா, நான் உன்னை திரும்பி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலான்ட்டு டிராகன் மதரும் சொல்லும்போது, ஆமாம் நீ எப்படி இந்த மரத்துக்குள்ளே இருக்க அப்படின்ட்டு ஹீரோவும் கேட்குறான். அது ஒரு லாங் ஸ்டோரி, கிரேசி விமனால தான் வந்துச்சு. ஏன் அந்த கிரேசி விமன் உன்னை தேடி வரலையா அப்படின்ட்டு கேட்கும்போது, நீ அந்த கிரேசி விமன் சொல்கிறது ஸ்வாட் சயின்டியா சொல்கிற? ஆமாம் அவள் என்னை கண்டுபிடிச்சிட்டா, ஆனால் இப்போ அவள் என்னோடய ட்ரைபில் ஒரு ஆள், அதோட இல்லாமல் என்னோடய குழந்தைய அவள் பாரோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு அவளுமே என்னடா சொல்கிற, நான் உன்கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான், நீ எல்லா காப்பிலையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க. ஏய் இவர் தான் உன்னுடைய அப்பா, நீ அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி டிராகன் மதரும் சொல்லும்போது, அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே ஃபாதர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோவும் அவன் மேலே கையை வைக்கிறான். அவளுமே டக்குன்னு வெக்கப்பட்டுட்டு ஒரு டிராகனாக மாதிரி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறா. இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துட்டால அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, ஆமாம் காப்ளின்ஸ்லாம் சீக்கிரமாக வளரும்ல, உன்னோடைய ஜீன் அவளுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால வேகமாக வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு டிராகன் மதர் சொல்கிறாங்க. சரி நான் இங்கே வந்தது உன்னை தேடி தான். உன்கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் வேணும். டார்ஃப் இனத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, டார்ஃபினமா அவங்களுடைய மூமெண்ட்லாம் ரொம்ப ஒரு ரகசியமானது, ஆனால் டிராகன் கிங்க்கு இதை பற்றி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், நீ அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய உடம்பு இன்னுமே ரெடி ஆகலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு பதிலாக நீ அந்த கிரேசி விமனை பழி வாங்கினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோவும் அவங்கள சோகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்பா இப்போ நீங்கள் போக போகிறீங்களா அப்படின்ட்டு நம்மளுடைய குட்டி டிராகனுமே வெகுலியாக கேட்கும்போது, இல்லை இப்போ நம்ம டிராகன் கிங்கை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். எரிமலை குழம்புல சூழப்பட்ட ஒரு இடத்துல, அப்போ நீ தான் இந்த குழந்தையோடைய அப்பாவா, உண்மையிலுமே நீ ஒரு காப்ளின் தான் அப்படின்ட்டு அந்த டிராகன் கிங்கும் சொல்லுது. ஏகப்பட்ட டிராகனுக்கு நடுவில் ஹீரோவும் ஹீரோடைய குழந்தையும் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. எல்லா டிராகனுமே ஹீரோடைய குழந்தை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுது. இது எல்லா டிராகனையுமே சாப்பிட்டு அது பவர் ஏற்றிக்கிட்டு இருக்கு, அதோடு இல்லாமல் இதனால தான் இந்த தூய டிராகனுடைய பிளட்டே கேன்சல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே தூய டிராகனோட ரத்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனுமே சொல்லுது. எல்லா டிராகனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோவுமே, நான் இங்கே எந்த ஒரு தப்பான நோக்கத்துக்காகவும் இல்லை, நான் டிராஃபை பற்றின சில நியூஸ் அவங்கள்ட்ட தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ கத்தி சொல்கிறான். இதை கேட்டு ஒரு ஒயிட் கலர் டிராகன் பல காலத்துக்கு முன்னாடியே டார்ஃபை ஹியூமன்ஸ்லாம் அழிச்சிட்டாங்க, அவங்கள தேடுறது வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு அந்த ஒயிட் கலர் டிராகன் சொல்லுது. என்ன ஹியூமன்ஸ் அழிச்சிட்டாங்களா, ஐயோ அப்படின்னா நான் இங்கே வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, டார்ஃபோடைய ஒரு கிளையை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை பற்றின டீட்டெயில் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு, தயவு செய்து சொல்லுங்கள், என்னால் செய்ய முடிஞ்சால் நான் கன்ஃபார்ம் செய்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு அந்த டிராகன் கிங்குமே, கண்டிஷன், நான் அவங்க இருக்கிற இடத்துல லொக்கேஷன் சொல்லிட்டா அவங்கள நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் எதுவும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வாக்கு கொடுக்குறான். 2வது கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, அதுக்கு நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு டிராகன் கிங் ஹீரோ கூட்டிக்கிட்டு நெருப்பு குழம்புகளால் சூழப்பட்ட ஒரு தனியான ஒரு இடத்துக்கு
அவனை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் இறங்கிட்டு 2வது என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது, சொல்லிட்டே திரும்பும்போது அவனுக்கு ஷாக்கு. ஏன்னா டிராகன் கிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு. அது பொண்ணு உருவத்துக்கு மாறுறாங்க. டிராகன் கிங் ஒரு நீங்க அப்படின்னு சொல்லும்போதே நம்ப டிராகன் கிங் நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. 2வது கண்டிஷன் நீ எனக்கு ஒரு டிராகன் முட்டைய தரணும். நீ இத சொன்னீன்னா நான் ட்ரார்ஃப் இருக்கிற இடத்த நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு டிராகன் கிங் சொல்றாங்க. இத கேட்டு ஹீரோவும் டிராகன் கிங் நான் ஒரு சாதாரண ஒரு காப்ளின். நீங்க காப்ளின் கிங். நீங்க இதில சீரியஸா தான் இருக்கீங்களா? அப்படின்ட்டு கேட்கும்போது, என்கிட்ட விளையாடாத. உன்னுடைய காப்ளின் ரத்தம் மூலியமா ஹைப்ரிட்டான ஒரு எவல்யூஷனான ஒரு டிராகன் என்னால பெத்து எடுக்க முடியும். இந்த டிராகன் கிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராங்கான டிராகன் தான் அரியாசனத்தை பெற்றுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்டோன் டிராகன், அதுக்கப்புறம் தண்டர் டிராகன், இப்போதைக்கு ஃபயர் டிராகன் கைப்பற்றியிருக்கு. அதை விட ஒரு பயங்கரமான ஒரு டிராகனை உருவாக்கணும்னா உன்னுடைய ரத்த வம்சாவளி எனக்கு தேவை. காப்ளினுடைய ரத்த வம்சாவளி எங்களுடைய டிராகன் கூட இணையும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஹைப்ரிட் காப்ளின் பிறக்குது. அதனால இப்போது உன்னுடைய குழந்தை என்கிட்ட வந்துச்சுன்னா, ஸோ என்னுடைய டிராகன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பொறக்கும். ஸோ அது வந்து அடுத்த அரியாசனத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து டிராகனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ராயல் விஷயம். அந்த மாதிரியான ரிலேஷனுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் கிங் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, சரி இதில் 2 எது நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. எதிர்காலத்தில் டிராகன் கிளானை கூட என்னால் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். ஹீரோவும் அந்த 2வது கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் என்னென்னமோ வரும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ நான் முடிச்சிட்டேன். நீ இப்போ என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது டிராகன் மதர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ராக் மவுண்டைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு சிட்டி அமைச்சு அந்த டார்ஃப்ஸ் எல்லாம் இருந்தாங்க. சப்போஸ் சில டார்ஃப்லாம் தப்பிச்சிருந்தா அந்த ஒரு சிட்டிக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லொக்கேஷனை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வைவே டிராகனில் பறந்துக்கிட்டே ராக் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு டார்ஃப் இருக்கிறத ஹீரோ பார்த்துருப்பான். கொஞ்ச நாளாக அந்த டார்ஃபை ஃபாலோ பண்ணதில் அந்த டார்ஃப் ஒரு பூவை எடுக்க போகும்போது பூவை எடுக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அந்த டைம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய குரல் கேட்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அது ஒரு காப்ளின். அச்சச்சோ காப்ளினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ஃபுமே அவன் மலை மேலே தொங்கிக்கிட்டு அந்த பூவை பறிக்க ட்ரை பண்ணியிருப்பான். பட் அந்த கை ஸ்லிப் ஆகி போ மேலேருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நான் இவ்வளோ சீக்கிரம் நான் சாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ அவனை காப்பாற்றுவான்னு பார்த்தா காப்பாற்றல. நம்ம ஹீரோவும் அவன்கிட்டேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கணுமோ சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கிக்கிறான். அதே நேரத்தில் அந்த டால்ஃபின் செத்து போகுது. ஹீரோவும் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த பையனுடைய உடம்ப அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனை மாதிரியே உருமாற ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு வைவே டிராகனுமே ஷாக்கில் இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த உருவத்தை வச்சு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டார்ஃப் கிங்டத்துக்கு போவான் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸை கொஞ்ச நாள் அந்த பையனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அந்த டார்ஃப் கிண்டத்துக்குள்ளே போகிறதுக்கு தயாராகிறான். ஸோ நான் போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியாது. அதனால் நீ இப்படியே வெயிட் பண்ணு. நான் போயிட்டு நமக்குன்னு ஒரு ஆர்மியை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்க டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தால் நம்ம ஒரு சீக்ரெட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மியை க்ரியேட் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ அந்த குகைக்குள்ளே போகிறான். அங்கே உள்ளே போய் பார்த்தா அவனுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா உள்ள ஒரு மிகப்பெரிய காடே இருக்கிற மாதிரி நடுவில் டார்ஃப்காக கட்டப்பட்ட கோட்டைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்திருக்கிறது டார்ஃப் கிங்டம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ பார்ப்போம் நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு என்னென்னலாம் அலப்பறை பண்ண போகிறான், ஹீரோவுடைய சோல்ஜர்ஸுக்கு மேஜிக் டூல்ஸ்லாம் வாங்க போகிறானா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.